सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे நமः. இன்னைக்கு நாம் எடுத்துட்டு இருக்கிறது பாசுபதாதிகரணம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த அதிகரணம் பிரம்மசூத்திரத்துல 2வது அத்தியாயம் 2வது பாதத்துல கடைசி அதிகரணத்துக்கு முன் அதிகரணம் பத்யு ரசாமஞ்சஸ்யாத் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த அதிகரணம். இந்த அதிகரணத்துல இந்த பாதமே மொத்தமும் எப்படின்னு கேட்டா பரமத நிராகரணம். இதுக்கு முன்னாடி இவர் வேதாந்த சமன்வயம் பண்றதுக்கு பரபட்சத்திலேருந்து ஏதாவது ஒரு யுக்தி விரோதம் வந்தால் அந்த யுக்தி விரோதத்தை பரிகாரம் பண்ணி வேதாந்தம் சொல்றது சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனா இந்த பாதத்துல அப்படி இல்லை. இந்த பாதம் மாத்திரம் எப்படி, இந்த பாதத்துல பரமத நிராகரணம். மற்றவாள் சொல்ற வேதாந்தியாக இல்லாதவர்கள், வேதாந்த மதத்தை ஒத்துக்காதவர்கள், அவ சொல்லக்கூடிய பிரக்கிரியைகள்ல தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பாதம் இது. சாங்கிய மதத்திலேருந்து ஆரம்பிச்சு தார்க்கிக மதம், பௌத்த மதம், ஜெயின மதம் அப்படின்னு வரிசையா பல மதங்களை இங்க கண்டனம் பண்ணி வேதாந்தம் சொல்றதுதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத ஸ்தாபனம் பண்ணிட்டு வர்றார். அப்படி சொல்றச்ச இந்த அதிகரணம் எப்படின்னு கேட்டா இதுக்கு பாசுபதாதிகரணம்னு பேர் கொடுத்துருக்கு. யார் பேர் கொடுத்தான்னு தெரியல, ஆனா இப்படிதான் இருக்கு பாசுபதாதிகரணம் அப்படின்னு. பத்யுஹு அப்படின்னு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுனால பாசுபதாதிகரணம், பசுபதி அதுல இருந்தானே வருது அப்படி நினைச்சிருக்கலாம். ஆனா சாங்கர பாஷ்யப்படி பார்த்தோம்னா அங்க இந்த அதிகரணத்துல ஈஸ்வரனை நிமித்த காரணம், கேவலம் நிமித்த காரணம், அதாவது ஒரு பிரபஞ்சத்துக்கு காரணம் ஆனா நிமித்த காரணம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தார்க்கிக மதம், யோக மதம், பாசுபத மதத்துல சில மதங்கள், ஆக இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டிருக்காரு இந்த அதிகரணத்தை. வெறும் பாசுபத மதத்துக்காக இந்த அதிகரணம் இல்லை. ஈஸ்வரன் பிரபஞ்சத்துக்கு காரணம் அப்படின்னு தீர்மானம் ஆயிடுத்து. அதுவும் நிமித்த காரணமாகவும் இருக்கார், அதே சமயத்துல உபாதான காரணமாகவும் இருக்காருங்கிறது நமக்கு ஸ்ருதி சொல்றது. இந்த விஷயத்தை பிரகிருதிஷ்ட பிரதிஜா திருஷ்டாந்தானுபரோதாத் அப்படின்னு போன அத்தியாயம், முதல் அத்தியாயத்துல 4ஆம் பாதத்துல கடைசி அதிகரணத்துக்கு முன் அதிகரணம், அந்த அதிகரணத்துல தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கு. அதனால வெறும் நிமித்த காரணம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் இந்த வேதாந்த சித்தாந்தத்துக்கு விருத்தமாகிறது. ஆகையால அந்த மதம் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகரணம் இது. இதுக்கு முன்னாடி சொன்னத்துல இந்த மாதிரி விஷயம் வரல, ஈஸ்வரனை பத்தி ஒரு பேச்சு வரல. சாங்கிய மதத்துல பிரதானம் காரணம்னு சொல்றது அது எப்படி ஆகும், அது முடியாதுன்னு சொன்னா. பரமாணுகள் தான் காரணம்னு சொன்னா அதுவும் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னா. அப்புறம் பௌத்த மதம், ஜெயின மதம், போக்குவரத்து எல்லாம் நிராகரணம் பண்ணினார். ஆனா ஈஸ்வரன் நிமித்த காரணம் மட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்சத்தை இப்பதான் நிராகரணம் பண்றார். இதை சொல்லக்கூடிய அத்தனை பேரும் இங்க பூர்வபக்ஷிகள்னு, இது சாங்கர சித்தாந்தப்படி இப்படிதான் பூர்வபக்ஷிகள். இங்கேயும் அதே மாதிரிதான். ஆனா
யாரு பூர்வபக்ஷிகள் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் வித்தியாசப்படுத்துறார் இங்க. நம்ம அதை பார்ப்போம். பத்யுஹு பத்யுர் அசாமஞ்சஸ்யாத்னு இங்க சூத்திரம். பத்யுஹு அப்படின்னு சொன்னா என்ன? பதி சப்தம் வந்து பரமேஸ்வரனை சொல்றது, ஈஸ்வரனை சொல்றது. அப்ப ஈஸ்வரஸ்ய வெறும் பாதியில நிக்கிறது வாக்கியம். பத்யுஹு பத்யுஹு அசாமஞ்சஸ்யம்னு ஒண்ணும் இல்லை. ஈஸ்வரனுக்கு ஒரு அசாமஞ்சஸ்யமும் கிடையாது. ஆனா ஈஸ்வரனுக்கு நிமித்த காரணத்துவம் மாத்திரம்தான் சொல்ற மதம் இருக்கே, அதுக்கு சாமஞ்சஸ்யம் இல்லை, தோஷம் இருக்கு. அந்த மதம் சரியில்லை, சமஞ்சசமாக இல்லை, அது உபபத்தி உள்ளதாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். உபபத்தி அனுபபத்தியோடு இருக்குன்னு சொல்லலாம். உபபத்தி இல்லைங்கிறது விட அனுபபத்தியோடு இருக்கு. அனுபபத்தியோடு இருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்ருதி விரோதம், யுக்தி விரோதம் இதெல்லாம் வரும்படியா இருக்கு. இந்த யுக்தி விரோத ஸ்ருதி விரோதத்தை பரிகாரம் பண்றதுங்கிறது முடியாது. யுக்தி விரோதத்துக்கு ஏதாவது சரி பண்றதுக்கு பார்க்கலாம். ஒரு யுக்திக்கு இன்னொரு பிரதியுக்தி போட்டு ஏதாவது பண்ண முடியும். ஆனா இந்த யுக்தி விரோதத்தினாலையும் உனக்கு நீ நினைக்கிறபடி ஈஸ்வரன் சித்திக்காது அப்படின்னு ஆறுது. அப்ப கடைசியில எங்கேயோ போய் ஸ்ருதியை தான் பிடிக்க வேண்டியிருக்கு. ஆக அந்த ஸ்ருதி சொன்னத்தை வச்சுட்டு தான் நீ மேல் கொண்டு உன்னுடைய அனுமானத்தை விட வேண்டியிருக்கு. அதுக்கு அப்பதான் பிரவருத்தி ஆகும். இல்லாட்டா அது முடியலை. எப்ப ஸ்ருதியை வச்சுட்டு தான் நீ வந்து பழக்கணுமோ அப்போ இது எதுக்கு அனுமானம் உனக்கு? பேசாம ஸ்ருதியை வச்சுட்டே ஈஸ்வரன் ஸ்ருதியில எப்படி சொல்லியிருக்கோ அதை ஒத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த அதிகரணம். ஆக ஸ்ருதிய ஒதுக்கி வச்சுட்டு யுக்தியாலேயே ஸ்ருதியில சொன்ன அதே ஈஸ்வரனை சாதிக்க முடியும் அப்படின்னு யாரு நினைக்கிறாளோ, யுக்தினா அனுமானம், ஸ்ருதி வேத பிரமாணத்தை தவிர்த்து பாக்கி மற்ற பிரமாணத்துக்கு உபலட்சணம், அதனாலேயே சாதிக்க முடியும்னு யார் நினைக்கிறாளோ அது சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்காக வந்தது இந்த அதிகரணம். பத்யுஹு பரமேஸ்வரஸ்ய ஸ்ருதி சித்த ஜகதுபய காரணத்வஸ்யாபி ததாகமனிஷ்டாக தன்மத அபிப்பிராய அனபிஜ்ஞாः ஏகதேசினஸ்தாந்திரிகாக கேவல நிமித்தத்துவம் வதந்தி அப்படின்னு இதைவாதான் பூர்வபக்ஷியா என்ன சொல்றாருன்னா, இவ வந்து பரமேஸ்வரனை ஒத்துக்கிறா, சைவாகமங்களை பிரமாணமாக வச்சுருக்கா, ஆனால் அதனுடைய தாத்பரியம் தெரியாதவர்களாக இருக்கா. தன்மத அபிப்பிராய அனபிஜ்ஞாக, சைவாகமங்களுடைய தாத்பரியம் தெரியல. அதனால அவ என்ன சொல்றான்னா ஈஸ்வரனை ஜெகத்துக்கு கேவல நிமித்த காரணமாக சொல்றார். நிமித்த காரணம் உபாதான காரணம் இது ரெண்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொன்னா நம்ம லோகத்துல பார்க்கலாம். ஒரு பானையை தயார் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு கர்த்தா தேவை. அவனுக்கு தான் குலாலன்னு சொல்றது. அவன் தான் பானையை பண்ணி ஆகணும். அவன் வெறும் இருந்தா போறாது, மண்ணை வச்சுதான் பண்ணி ஆகணும். அதுக்கு பல உபகரணங்கள்லாம் வேற அவனுக்கு தேவைப்படும், தண்டம் சக்கரம் எல்லாம். அப்ப இந்த மாதிரி இருக்கிறச்ச இது எல்லாமே அந்த பானை உருவாவதற்கு காரணம்தான். இதில் எது குறைஞ்சாலும் பானை வராது. குலாலன் இல்லைன்னு சொன்னா மண்ணெல்லாம் இருக்குன்னா வராது, மண் இல்லை குலாலன் இருக்கான்னு சொன்னாலும் வராது. இப்ப எல்லாமே காரணமா இருந்தாலும் இதுல ஒன்னே ஒண்ணு நிமித்த இல்ல உபாதான காரணம், பாக்கி எல்லாம் நிமித்த காரணம்னு சொல்றோம். எது அப்படின்னு கேட்டா, எந்த காரணம் காரியத்தோடு தாதாத்மிய கொண்டதாக இருக்கோ, தாதாத்மிய சம்பந்தம் கொண்டதாக இருக்கோ அது உபாதான காரணம். இப்ப பாருங்க, பானையை உருவாக்குறானே அந்த பானை மண்ணாக தானே இருக்கும். மண்ணால் ஆன பானை மண்ணாக இருக்கும். குலாலனால செய்யப்பட்ட பானை குலாலனாக இருக்குமோ? ஆகாது. குலாலம் மணினானேங்கிறதுக்காக அந்த பானை குலாலன் ஆகாது. அப்ப குலாலன் வேற, குலாலன் ஆகாதுன்னா என்ன? குலாலன் வேறு,
அவன் பண்ணின பானை வேறு. ஆனா மண்ணுங்கிற அந்த காரணத்திலேருந்து வந்த அந்த பானை இருக்கு, அது மண் இல்லை, அது வேறன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஆக அந்த மண்ணும் பானையும் தாதாத்மிய சம்பந்தம் கொண்டது. காரியமான அந்த பானை மண்ணாக இருக்கு, குலாலனாகவோ தண்டமாகவோ சக்கரமாகவோ இருக்காது. அப்போ எந்த காரணமானது காரியத்தோடு தாதாத்மியம் கொண்டதாக ஆகுமோ அந்த காரணத்துக்கு உபாதான காரணம்னு பேர். பாக்கி காரணங்கள்லாம் நிமித்த காரணம் அப்படின்னு பேர். இப்படியாக நம்ம புரிஞ்சு விடலாம் இந்த ரெண்டு விதமான காரணத்தை. சர்வ ஜகத்துக்கும் பரமேஸ்வரன் இப்ப காரணம்னு ஆயிடுத்து. ஜென்மாத்தியச யதா அப்படின்னு சொல்லி. அப்படின்னா எந்த மாதிரியான காரணம்? நிமித்த காரணமா உபாதான காரணமா அப்படின்னு கேட்டா, இது ஏற்கனவே சொன்ன விஷயம். அவர் ரெண்டும் தான்ட்டார். ஈஸ்வரன் பிரபஞ்சத்துக்கு நிமித்த காரணமும் அதே சமயத்துல உபாதான காரணமும். அப்படின்னா பிரபஞ்சத்துக்கும் அந்த ஈஸ்வரனுக்கும் ஒரு தாதாத்மியம் இருக்கு. ஈஸ்வரனே தான் பிரபஞ்சம், ஈஸ்வர ஸ்வரூபம் ஈஸ்வரனே தான். ஈஸ்வரன் எப்படி பானைங்கிறது மண்ணாகவே இருக்கோ அந்த மாதிரி பிரபஞ்சம் பூரா பரமேஸ்வரனா தான் இருக்கு. பரமேஸ்வரன் தான் இந்த ரூபத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லணும்னா உபாதான காரணம்னு ஒத்துக்கணும். வெறும் உபாதான காரணம் போராது, ஒரு நிமித்த காரணம் கூட வேணும், அப்பதான் நடக்கும், வேலை நடக்கும் அப்படின்னு சொன்னா அந்த நிமித்த காரணம் யாருன்னா அவரே தான் நிமித்த காரணம், அவரே தான் உபாதான காரணம்னு இப்ப நமக்கு இந்த மாதிரி சித்தாந்தம் ஆயிடுத்து. இது பிரதமாத்தியாயத்துல முடிஞ்சு போன விஷயம். இருந்தாலும் இப்ப சில பேர் என்ன நினைக்கிறான்னா, அப்படி இல்லை, ரெண்டு விதமான காரணத்துவத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஈஸ்வரன் பிரபஞ்சத்துக்கு வெறும் நிமித்த காரணம்னு சொன்னா போறோம். உபாதான காரணம் எதுன்னு கேட்டா பிரகிருதி அப்படின்னு ஒண்ணு, பிரகிருதி தத்துவம் இருக்கு. மாயைன்னு சொல்லலாம், வேணா பல சப்தங்கள்னால சொல்லலாம். அந்த பிரகிருதி இருக்கே அதை நாம உபாதான காரணமாக வச்சு விடலாம். பிரகிருதிங்கிறது சாங்கியன் சொல்லக்கூடிய பிரகிருதி மாதிரி இல்லை. சாங்கியன் சொல்லக்கூடிய பிரகிருதி அது சுதந்திரம், அது யாரையும் எதிர்பார்க்காது, அது பாட்டுக்கு வேலை பண்ணிடும். சுதந்திரமா இருந்துட்டு காரியத்தை ஜெகத்தை உண்டு பண்றோம். ஈஸ்வரனுக்கு அதீனம் கிடையாது. ஆனா நாம சொல்லக்கூடிய பிரகிருதியானது அப்படி இல்லை. இதுதான் சாங்கியனுக்கும் அதுக்கும் வித்தியாசம். நம்ம சொல்லக்கூடிய பிரகிருதி என்னன்னா தானா வேலை செய்யாது, ஈஸ்வரனுடைய உத்தரவுப்படி வேலை செய்யும். ஈஸ்வரனுடைய பிரேரணை வேணும். ஈஸ்வரன் நினைச்சாருன்னா அவருடைய சங்கல்பத்தை அனுசரித்து இது வேலை பண்ணும். இல்லைன்னா வேறன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஜடமான பிரகிருத்தியால. அப்ப ஈஸ்வராதிஷ்டிதம்னு சொல்லுவாங்க. ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினால வேலை செய்யறது அப்படின்னு சொன்னா ஈஸ்வரனுடைய அதிஷ்டானம்னு இது பேரு. ஈஸ்வராதிஷ்டிதமாக இருந்துட்டு இந்த பிரகிருத்தியானது ஜெகத்தை உண்டு பண்றது அப்படின்னு சொல்றா. சாங்கிய மதத்தை காட்டிலும் வித்தியாசமாக இருக்கு. ஈஸ்வரன் நிமித்த காரணம் மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதம் இருக்கே, அந்த மதத்தை இப்போ சரியில்லைன்னு சொல்லி நிராகரணம் பண்றா இங்க. இது வதந்தி கேவல நிமித்தத்துவம் வதந்தி தத் யுக்தம் நவா இது சந்தேக. வேதாந்தத்துல அப்படியா இல்லையான்னு கேட்கல. இப்போ வேதாந்தப்படி ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை நிர்ணயம் பண்ணி முடிச்சாச்சு. ஜெகத்துக்கு அவர் உபாதான காரணம் நிமித்த காரணம் ரெண்டும் தான் தீர்மானம் ஆயிடுத்து. அதனால அதுல இப்போ ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா இப்படி சில பேர் சொல்லிட்டு இருக்காளே, அந்த மதத்தை சரியா இல்லையா அப்படின்னு இப்ப சந்தேகம். சரியா இருந்தா அதுவும் வச்சுக்கலாமே, அது ஒரு பட்சமா இருந்துட்டு போட்டுமே. சரி இல்லைன்னு சொன்னா அப்ப முமுட்சுகள் அந்த பக்கத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு. சரியில்லைன்னு சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னு கேட்டா, அவ சரியில்லாத பட்சத்துக்கு போகக்கூடாதோ இல்லையோ முமுட்சுகள். ஆகையாலே அந்த பட்சத்துல போய் விழ வேண்டாம். இல்லைன்னா இது ஒரு பட்சம் அது ஒரு பட்சம், இதுவும் சரி அதுவும் சரின்னு தோணும். அப்படி வேண்டாமேங்கிறதுக்காகத்தான் இந்த அதிகரணங்கள் வருது. தத்து அவ சொல்லுவது யுக்தம் நவா அப்படின்னு சந்தேகம். தத்திர ஏவம் பூர்வபக்ஷா. இந்த அதிகரணம் ரொம்ப சுருக்கமா இருக்கு, கொஞ்சம் தான் இருக்கு. என்ன பூர்வபக்ஷம்னா, குலாலாதிகி அனுபாதானபூதா ஏவ தண்டாதிகம் நியச்சன்னு கர்த்தா பவதி. லோகத்துல எப்படி பார்க்கிறோம்,
இந்த கர்த்தா இருக்கானே அவன் எங்கேயுமே காரியத்துக்கு உபாதானமா இருக்க மாட்டான். உபாதானத்தை காட்டிலும் தனியா இருந்துட்டு மற்ற காரக்கங்களை எல்லாத்தையும் வேலை செய்வித்து காரியத்தை உண்டாக்குவான். இப்ப சக்கரத்தை சுத்துறோம், தண்டத்தினால சுத்தணும் அப்படின்னு சொன்னா அது தானா சுத்திக்காது. இந்த குலாலன் அதெல்லாம் பண்ணி வைக்கணும். அதுக்கு பிரேரகமா இருந்துட்டு தண்டத்தை எடுத்து சக்கரத்தை சுத்தி அந்த மண்ணை வச்சு அது என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி பானையை உருவாக்குவான் இல்லையா? அப்ப மற்ற காரணங்கள்லாம் தன் வேலையை செய்யணும்னு சொன்னா அதுக்கு பிரேரகனாக இந்த கர்த்தா இருந்துட்டு இருப்பான். அவன் அந்த காரியத்துக்கு உபாதான காரணமாக ஆக மாட்டான். அப்படிதான் லோகத்துல பாக்குறோம் கர்த்தாங்கிறது. அதனால குலாலாதிகி அனுபாதான பூதகா ஏவ, உபாதான காரணத்தை காட்டிலும் வேறாக இருந்து கொண்டு தண்டாதிகம் நியச்சன்னு அந்த மற்ற காரகங்களுக்கெல்லாம் ஒரு நியாமகனாக இருந்துட்டு அதை வேலை செய்ய வச்சு கர்த்தா பவதி. இப்படிதான் பார்க்கிறோம். ஈஸ்வரன் நமக்கு நியாமகன், ஜெகத்துக்கு கர்த்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா எல்லாம் சொல்றது. அதனால ததா தடஸ்தா ஈஸ்வரோபி நிமித்த மாத்திரம். தடஸ்தா அப்படின்னா என்ன? தடத்துல நிற்கிறவன், கரையில நிற்கிறவன் அப்படி அர்த்தம் இல்லை. அது சப்தார்த்தம் அப்படி இருக்கும். அந்த காரியத்திலே சம்மந்தப்படாம ஒதுங்கி இருக்கிறவன் தான் தடஸ்தம். எதுலையும் போய் விழாம தனியா இருந்தாக்க சம்மந்தப்படாம இருந்தா தடஸ்தம். அந்த மாதிரி அந்த காரியத்துல உபாதான காரணம் கலந்துரும், காரியத்தோட தாதாத்மியமாக இருந்துட்டு இருக்கும். ஆனா நிமித்த காரணம் கலக்காதோ இல்லையோ, அது தனியா இருந்துருமோ இல்லையோ. ஆகையாலே இவன் தடசமா இருந்துட்டு எல்லா காரியத்தையும் ஜெகத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்குறான், ஜெகத்துக்கு கர்த்தாவாக இருக்கான் அப்படி சொல்லாமே அப்படின்னு சொல்றான். சரி, இந்த கர்த்தா இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு சொன்னா அவனுக்கு என்ன சாதனம்? ஏதாவது சாதனம் வேணுமே. வெறுங்கையோட குலாலன் வந்துட்டான்னா அவனால எப்படி மண்ணை பண்ண முடியும்? கையாவது வேணும், கையாலையாவது அந்த மண்ணை பிடிக்கிறதுக்கு கைகளாவது வேணும், சாதனம் வேணுமே. நச்ச நிசாதன கர்த்தா கிஞ்சித் சிருஜதி கஷ்டனா அப்படின்னு குமாரலபட்டர் சொல்வார். நிசாதன, உபகரணமே இல்லை, வெறும் கர்த்தா மாத்திரம் இருக்கான். என்னத்தை சிருஷ்டி பண்றது அவன்? ஆக சிருஷ்டி பண்றதுக்கு அவனுக்கு உபகரணங்கள் வேணுமே அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப உபகரணம் என்ன? அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? சொல்றார், சக்தி கரணம். இந்த ஈஸ்வரனுக்கு சக்தி இருக்கு. சக்திய மாயா பிரகிருதி எப்படி வேணாலும் சொல்லுங்க, அந்த சக்தியானது இவருக்கு கரணமாக இருக்கு, அது சொல்லலாம். அந்யதா மிருதாதிபத்து ஈஸ்வரஸ்ய உபாதானத்வே விகாராதி பிரசக்தி. இப்ப அவாட்ட இதெல்லாம் நம்ம பூர்வபக்ஷம் பார்க்கிறோம். பூர்வபக்ஷியும் ஆஸ்திகம்தான், ஈஸ்வரனை ஜெகத்துக்கு காரணம்னு ஒத்துக்கிறவான், ஆனா வெறும் நிமித்த காரணம்னு சொல்றவான், அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப அந்த இடத்துல அவன்கிட்ட கேட்கிறோம், அப்பா ஸ்ருதியில சொன்னபடி இந்த பிரபஞ்சத்துக்கு ஈஸ்வரனை உபாதான காரணமாகவும் ஒத்துண்டுட்டா உனக்கு என்ன நஷ்டம்? நீ ஏன் இதை ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கணும். அப்ப அவன் என்ன சொல்லுவான்? அது ஒத்துக்க முடியாது, அப்படி சொன்னா தப்பு வரும். என்ன தப்பு வரும்னா, மிருதாதிபத்து ஈஸ்வரஸ்ய உபாதானத்துவே விகாராதி பிரசக்தி. அந்த ஈஸ்வரன் நிர்விகாரம்னு ஸ்ருதி சொல்றது. ஒரு விகாரமும் இல்லை, அவர் எப்பவும் போல அப்படியே இருந்துட்டு இருக்காருன்னு. ஆனா உபாதான காரணம் அப்படின்னு ஒத்துண்டாச்சுன்னா அவருக்கே ஒரு பரிணாமம் வந்ததாக ஆயிடும். அவரே கடமாயிட்டார் அப்படின்னு சொன்னா, சுவாமி கடமாகிட்டார் குலாலன் பண்ணி, குலான் சுவாமியே கடமாக்கிட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுமே. அது சரியா இருக்காதே. நிர்விகார ஸ்ருதிக்கு விரோதம் வரும். யுக்திக்கு விரோதம் மாத்திரம் இல்லை, நிர்விகார ஸ்ருதிக்கே விரோதம் வந்துவிடும். ஆகையால அது சரியில்லை, உபாதான காரணமாக எடுத்துக்க முடியாது. அதஹா நிமித்தமேவ பரமேஸ்வரஹா இது. ஈஸ்வரன் வெறும் நிமித்த காரணம்தான் அப்படின்னு வச்சுப்போம் அப்படின்னு பூர்வபக்ஷம். இந்த பூர்வபக்ஷத்துக்கு பதில் சொல்றார். பூர்வபக்ஷத்தை பதில் சொல்லல, இந்த பட்சத்தை நிராகரணம் பண்றார். இந்த பூர்வபக்ஷத்துல நமக்கு எப்படி சமாதானம்னு சொல்றதுக்காக இல்லை, நீ சொன்னது தப்பு அவ்வளவுதான். அத்ரோச்சதே பத்யுஹு ஈஸ்வரஸ்ய கேவல நிமித்தத்துவம் அப்படி நயுக்தம். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மொத்தமா நயுக்தம் நயுக்தம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். இதுவும் சரியில்லை அதுவும் சரியில்லைன்னு.
இப்போ ஈஸ்வரன் வெறும் நிமித்த காரணம் மாத்திரம் அப்படின்னு சொல்ற இந்த மதமும் சரியில்லை. ஏன்? அசாமஞ்சஸ்யாத்துன்னு போட்டார். இதுக்கு ஸ்ருதி விரோதேன அசாமஞ்சஸ்யா. அசாமஞ்சஸ்யாங்கிறது ஸ்ருதி விருத்தம். தது ஆத்மானது ஸ்வயம் அகுருத அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அந்த பரபிரம்மமானது தன்னையே பிரபஞ்சமாக ஆக்கிண்டது அப்படின்னு சொல்றது. சச்ச தியச்சாபவத் நிருக்தஞ்சா நிருக்தஞ்ச நிலையனஞ்சா நிலையனஞ்ச விஜானஞ்சா விஜானஞ்ச சத்தியஞ்ச அனிருத்தஞ்ச சத்தியம் அபவத். அந்த சத்தியம் இது எல்லாமாக ஆனது, அதுவே ஆச்சுன்னு சொல்றது. இப்படி எல்லாம் ஸ்ருதி இருக்கிறதுனாலே அது உபாதான காரணம்னு தான் ஸ்ருதி நினைக்கிறது. இல்லைன்னா இப்படி வராது இல்லையா? அதுவே இதுவாயிடுத்து அப்படின்னு காரணமே காரியமாயிடுத்து அப்படின்னு சொல்றதா இருந்தால் அது உபாதான காரணமாகத்தான் இருந்தாகணும். அந்த ஸ்ருதிக்கு விரோதமாக இருக்கு அசாமஞ்சஸ்யா. இதே இடத்துல சாங்கர பாஷ்யத்துல பார்த்தோம்னா அசாமஞ்சஸ்யம்ங்கிறதுக்கு ஒரு விசேஷமா அசாமஞ்சஸ்யம் வருஷம் சொல்லிருக்கார். அண்ணன் எங்க சொல்லியிருக்கார், நீ சொல்றபடி பிரபஞ்சத்துக்கு வெறும் நிமித்த காரணம்தான் ஈஸ்வரன் அப்படின்னு ஒத்துண்டால் அவருக்கு ஒரு வைஷமிய நைர்கண்ய தோஷம் வந்துடும் அப்படின்னு ஒரு அசாமஞ்சஸ்யம் சொன்னார். வைஷமிய நைர்கண்ய தோஷம் அப்படின்னா என்னன்னா, அவர் பண்ற காரியம் விஷமமாக இருக்கு, சமமாக இல்லை. சமம்னா என்ன, விஷமம்னா என்ன? அவர் கர்மபலத்தை கொடுக்குறாரோ இல்லையோ, கர்மபலத்தை கொடுக்குறாருன்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா எப்படி இருக்கணும்? நியாயமா இருக்கிறவாளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கணும், துஷ்டாளுக்கு அதுக்கு தகுந்தா போல கொடுக்கணும் இல்லையா? இன்னும் அது அந்த நியாயமா இருக்கிறதுக்கே அவர் காரணமாக இருக்கணும். ஜனங்களை அவர் தான் பிரேரணை பண்றாரு. பராத்து தச்சுருத்தேகன்னு ஒரு அதிகரணம். அந்த அதிகரணப்படி இவாள்லாம் வேலை செய்யறதுக்கு அவர் தான் பின்னாடி பிரேரகனா இருக்கார். அவர் ஓட வைக்கலேன்னு சொன்னா இவனால ஒண்ணும் பண்ண முடியாது. இவனுக்கு கருத்து எந்த காரியமும் செய்யறதுக்கு இவனுக்கு சக்தி இல்லை. அவர் தான் உள்ள இருந்துன்னு பண்ணியாகணும். அப்போ என்னாச்சு, பராத்து தச்சுருத்தேகங்கிற ரீதியில பார்த்தோம்னா இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்கும் அவர் ஒரு காரணமா இருக்க. அவர் காரணமா இல்லைன்னா இங்கே ஐயோனால அசையவே முடியாது, ஒண்ணுமே அசையாது இல்லை ஜலகேகத்துல. அவர் தான் உள்ள இருந்து எல்லாம் பண்ணியாகணும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறச்ச சில பேர் மூலமாக ஒரு விதமான காரியங்கள் பண்றது, அதுக்கு தகுந்தா போல அதுக்கு பலன் கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லாமே அவர் கையில இருக்கு. அப்படி இருக்கிறச்ச சில பேருக்கு தப்பான காரியம் பண்ணினவாளுக்கு கூட நல்ல பலத்தை கொடுக்குறாங்கிறது தெரிகிறது. சௌக்கியமாவா இருந்துட்டு இருக்காங்கிறத கண்கூடா பாக்குறோம். அதே மாதிரி நல்ல இருக்கிறவாள் கஷ்டப்படுறதையும் பார்க்குறோம். ரெண்டு தினசா இருக்கு. ஆக இந்த மாதிரி அவர் காரியம் பண்றாரு, ஜெகத்துக்கு நிர்மாணம் பண்ணிட்டு எல்லாம் பண்றாரு. இதனால என்ன கிடைக்கிறது? வைஷமியம்னு ஒண்ணு தோஷம் கிடைக்கிறது. வைஷமியங்கிற தோஷம் ஈஸ்வரத்துவ விரோதி தோஷம்னு. இந்த தோஷம் சாதாரண ஜனங்களுக்கு இருக்கலாம், ஜீவன்களுக்கு இந்த தோஷங்கிறது சுபாவ சித்தமா இருந்துட்டு இருக்கு, அது பாட்டுக்கு இருக்கு, தானா வருது, அது வாசனாவசாத்து. ஆனா ஈஸ்வரனுக்கு இந்த மாதிரி ஒரு பட்சபாதங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஈஸ்வரத்துவ விரோதி தோஷம். இன்னும் நைர்கண்யம்னு சொல்றச்ச கிருணானா இங்க கருணைன்னு அர்த்தம். நம்ம கருணாசாகரம் அப்படின்னு சொல்லுவோமோனோ, இது ரொம்ப நைர்கண்யம், கருணையே இல்லை, நிர்தயனாக இருக்க சில காரியங்களை பண்ணி விடுறாரு அவர். எல்லாரும் நல்லவாள்லாம் இது வருத்தப்படும்படியா அந்த மாதிரி காரியங்கள் எல்லாமும் பண்ணிடுறாரு. லோகத்துல நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, பிரளய காலத்துல அத்தனை சிருஷ்டியையும் சம்ஹாரம் பண்ணிவிடுறாரு. யாராவது சம்ஹாரம் பண்றச்ச சம்ஹாரம் பண்ணான்னு தேவையில்லைன்னு ஆசைப்படுவாளா? இல்லையா? எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைவாளா? எல்லாம் சாகனம்னு நினைப்பாளா? இவர் எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணி விடுறாரு, மொத்தத்தை, ஒண்ணு பாக்கி இல்லாம. ஆக இது பெரிய நிர்தயமான காரியம் பண்றார் அப்படின்னு சொல்லி இந்த தோஷங்கள்லாம் சொன்ன. இந்த தோஷத்துக்கு நியாயமா என்ன பதில் சொல்லணும்? இது அவர் பண்றது இல்லப்பா, அவர் தன்னிச்சையா பண்ணினா பக்ஷபாத்தன்னு சொல்லலாம். அவன் என்ன பண்ணி வச்சிருக்கானோ கர்மா, அந்த கர்மாவுக்கு தகுந்தா போல பலன் கொடுக்குறாருன்னு சொன்னா அது அப்படிதான் நடக்கும்.
ஆக அந்த கர்மாவுக்கு தகுந்தா போல பலத்தை கொடுக்கறதுனாலே ஈஸ்வரனுக்கு அது தோஷம்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ கெட்டவன் நல்ல பலத்தை சௌக்கியமா அனுபவிச்சுட்டு இருக்கானேன்னு சொன்னா, இப்ப அவன் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சௌக்கியமானது இப்போ செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாபத்தினுடைய பலம் இல்லை. அது ஏற்கனவே போன ஜென்மாத்துல அவன் நல்ல காரியம் பண்ணியிருக்கானே, புண்ணிய பலம் அது ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. ஏதன் மத்தியில இந்த பாபம் வந்துட்டு இருக்கு. அந்த பழைய புண்ணிய பலம் கொடுத்துட்டு இருக்கிற அந்த தசையில இவன் நடுப்புற தனக்கு தோணுபடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதுக்குன்னு ஒரு காலம் வரும், அப்ப இதனுடைய பலம் அவனுக்கு வரும். அவன் பண்ணினதுக்கு தான் பலன் தராரே தவிர பண்ணாததுக்கு பலன் தரார் அப்படிங்கிறதுலாம் இல்லை அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். அதே சமயத்துல கர்ம பலத்தை கொடுக்கறதுக்கு ஒரு அவதி இருக்கு. இந்த காலத்துல உற்பத்தி பண்ணனா கர்ம பலத்தை வாழ அனுபவிக்கணும். இனிமேல் அந்த கர்ம பலம் அனுபவிக்கிறதுக்கு பாக்கமாகறதுக்கு ஒரு காலம் தேவைப்படுறது. அப்படி இருக்கிறச்சு அப்படியே நின்றுடும், சிருஷ்டி நின்று போயிடும், பிரளய காலம் இந்த மாதிரி வரும். ஆக அது அவருடைய தோஷமாக சொல்ல முடியாதே. ஆக கர்மாவை அனுசரிச்சு இப்படி பண்றார் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன தோஷம் வரும்னு கேட்டா, இவர் பண்றது ஆரம்பத்துல பண்ணினாரு, முதல்ல சிருஷ்டி பண்றச்சு, அப்ப கர்மாவை வச்சுட்டு பண்ண முடியாது. ரெண்டாவது சிருஷ்டி பண்றச்சவானுன்னா அந்த ஜீவன்களுடைய கர்மாவை வச்சுட்டு சிருஷ்டி பண்ணார்னு சொல்லலாம். முதல் சர்க்கம் இருக்கே, முதல் சிருஷ்டி, அதுக்கு முன்னாடி யார் என்ன கர்மா பண்ணி வச்சிருக்கா, ஒன்றும் பண்ண முடியலையே. அவ அதை எப்படி அப்ப ஏன் இந்த வைஷமியம் வருது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இது முதல் சிருஷ்டின்னே கிடையாது, எல்லாமே அனாதியா போயிட்டு இருக்கு, அதனால பூர்வ சிருஷ்டியை வச்சுட்டு தான் போறதுன்னு சொல்லுவோமோ இல்லையோ. இதே பதில நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, இதுதான் சித்தாந்தம். ஆனா இந்த சித்தாந்தி சொல்ற பதில நீ சொல்ல முடியாதுன்னு அவர் சொல்ற. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டா, நீ சொன்னா பிரமாணமாகாது, நான் சொன்னா பிரமாணமாகும் அப்படின்னு. அது எப்படின்னா, அதுக்கு அந்த பரம்பரா அந்நியாயாபத்தேன்னு சொல்றேன். அந்த பரம்பரா நியாயம்ங்கிறதுக்கு ஒரு கதை எழுதியிருக்காரு சபரசுவாமி. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு குருடன், பிறவி குருடன், ஜாத்தியந்தன், அவங்கிட்ட போய் இந்த மாதிரி பால் என்ன நிறம் அப்படின்னு, பால் இருக்கோ இல்லையோ க்ஷீரம், அதனுடைய கலர் என்னன்னு கேட்கிறான். அவன் கரெக்டா சொல்றான், வெள்ளை அப்படின்னு. அப்போ இவன் என்ன கேட்கிறான், உனக்கோ கண் தெரியாது, எப்படி தெரிஞ்சது உனக்கு, அதை சொல்லு, எப்படி உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது, உனக்கா தெரிஞ்சுக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லை, அப்ப எப்படி தெரிஞ்சது? இப்ப இந்த குருடன் இதே மாதிரி இன்னொரு ஜாத்தியம் எனக்கு சொன்னான்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க. அப்ப என்னாச்சு, இவன் சொன்னது பிரமாணமோ? கண்ணு தெரியறவன் பார்த்து சொன்னா, அதை நான் கேட்டு சொன்னேன்னு சொன்னா இது ரைட்டு, இது பிரமாணம். இல்ல அந்த குருடன் எனக்கு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டான்னா, அந்த குருடன் எனக்கு யாரு சொன்னான்னு கேட்டா, அதை இன்னொரு குருடன் சொன்னான்னு சொன்னா, இதுதான் ஜாத்தியந்த பரம்பரா. இவன் சொன்னது ரைட்டாவே இருக்கலாம், இவன் சொன்னது தப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா பிரமாணம் இல்லாத சொல்லிட்டானே, அதனால இது அப்பிராமாணிக்கம். அப்பிராமாணிக்கங்கிற தோஷம். பிரமாணத்தால தெரிஞ்சுன்னு சொல்லல, குருட்டாம்போக்குல சொல்லி வச்சிருக்கான். சொன்னது ஏதோ கரெக்டா இருக்கு, கரை கதி வராட்டக்காக அப்படின்னு கேட்டான் கைய மூடிண்டு. அவன் பாட்டுக்கு ஏதோ பஞ்சான்னு சொல்லி வச்சான், திறந்து பார்த்தா எதேச்சியா பஞ்சா இருக்கு. அதுக்காக தெரிஞ்சுட்டு சொன்னாங்கிறது இல்லை, இதை பிரமாணம்னு ஒத்துக்க முடியாது இல்லையா? அதனால நீ சொன்னது பிரமாணம் இல்லை. இப்ப என்ன நினைக்கிறார், நீ ஸ்ருதிய ஒதுக்கி வச்சுட்டு உன்னுடைய அனுமானத்தினால மாத்திரம் கொண்டு போறியே, இதுக்கு அனாதியா இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் ஊகம் பண்ணிட்டே போறியே, இது பிரமாணம் ஆகாது. இது உன்னுடைய சொந்த ஊகம், இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஊகம்தான். இதை வச்சுன்னு சொன்னா அந்த பரம்பரா, இதான் அந்த பரம்பரா. ஆக இந்த தோஷங்கள்லாம் வரும்னு சொல்லி அங்க காண்பிச்சிருக்காரு. பத்து ரசாமஞ்சஸ்யாசனம். ஆனா இங்க என்ன பண்ணிட்டாருன்னா, அசாமஞ்சஸ்யம்ங்கிறது யுக்தி விரோதம்ங்கிறது இருக்கட்டும், அது அப்புறம் வரட்டும், வருது நேர ஸ்ருதிக்கு விருத்தமா இருக்குப்பா உன்னுடைய மதம். ஸ்ருதி ஜெகத்துக்கு உபாதானமும் நிமித்தமும் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லியிருக்கு, நீ மாத்தி சொல்ற, அதனால தப்பு, ஏத்துக்க முடியாது அப்படின்னு முதல் சூத்திரத்துல அர்த்தம் பண்ணிட்டார் சுருக்கமா.
அடுத்த சூத்திரம் நியாய விரோதத்தை சொல்றதான். இப்ப முதல் சூத்திரம் ஸ்ருதி விரோதத்தையும், அடுத்த சூத்திரம் யுக்தி விரோதத்தை சொல்றோம். அடுத்த சூத்திரம் என்ன? நியாய விரோதம் ஆக அதிஷ்டானானுபபத்தேஷ்ட. சாங்கர பாஷ்யத்திலே இந்த பத்துர சாமஞ்சஸ்யாத்துக்கும் அதிஷ்டானானுபபத்தேஷ்டக்கும் நடுப்புற ஒரு சூத்திரம் உண்டு, சம்பந்தானுபபத்தேஷ்டன்னு. சம்பந்தானுபபத்தேஷ்டங்கிற இந்த சூத்திரம் ஸ்ரீகண்ட பாஷ்யத்திலும் இல்லை, ராமானுஜ பாஷ்யத்திலும் இல்லை. இதுல இருக்கு, சாங்கர பாஷ்யத்துல இருக்கு, இதுல இல்லை. அதிஷ்டானானுபபத்தேஷ்ட இங்க என்ன சொல்றார்? இதுக்கு சாங்கர பாஷ்யத்துல 2 வியாக்கியானம் பண்ணியிருக்கார் இந்த அதிஷ்டானானுபபத்தேஷ்ட. இதுக்கு அப்புறம் உள்ள சூத்திரங்களுக்கும் 2 அர்த்தம் பண்ணியிருக்கார். கரணவச்சேன் போகாதிபா, அதுக்கும் 2 வியாக்கியானம் இருக்கு. ஒரு வியாக்கியானம் தான் இங்க வருது. என்ன சொல்றார்? நீ என்ன சொல்ற? பூர்வபக்ஷியை பார்த்து, மாயைங்கிறது உபாதான காரணமா இருக்கட்டும், ஈஸ்வரன் வெறும் நிமித்த காரணமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னியோனோ. அப்படின்னா அந்த மாயைய ஈஸ்வரன் அதை அதிஷ்டானம் பண்ணி, பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய அப்படின்னு சொல்ற மாதிரி அதை பிரேரணை பண்ணி அதை ஜெகத் சிருஷ்டிய பண்ணி வைக்கணும், அப்படிதானே? அது பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? இப்போ ஒரு குலாலன் தண்டன் சக்கரம் இதுகள் எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி ஒரு பானையை சிருஷ்டி பண்றான். அந்த குலாலனுக்கு சரீரம் இருந்தா தானே, கை கால்கள்லாம் இருந்தா தானே அவன் இந்த காரியத்தை பண்ண முடியும். கை இல்லை கால் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த குலாலனை வச்சுன்னு இந்த காரியங்களை பண்ண முடியுமோ? முடியாதோ இல்லையோ? குலாலன்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். லோகத்துல கர்த்தாவா இருக்கிறவன் கரணங்களை, அந்த மற்ற காரணங்களை பிரேரணை பண்ணி அது மூலமாக ஒரு காரியத்தை உண்டாக்கணும்னு சொன்னா இவன் கை காலோட நல்லா இருக்கணும். அது வேலை செய்ய முடியா இருந்தா தான் அவனால பண்ண முடியும். இவன் சசரீரனாக இருக்கணும். இப்ப இந்த ஈஸ்வரன் மாயையை இப்ப சிருஷ்டியெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள நிலை, அப்பதானே இவர் சிருஷ்டிக்கு ஆரம்பிக்கிறார். அந்த நிலையில சரீரங்கள்லாம் இன்னும் உற்பத்தி ஆகல. அப்ப சரீரம் இல்லாத இந்த அசரீரனாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் மாயையை எப்படி பிரேரணை பண்ணுவார்? அது பண்ண முடியாது. ஆக யுக்திக்கு விருத்தமா இருக்கு. யுக்தினா இங்க என்ன? லோகத்துல நம்ம பார்க்கிறோம், நமக்கு ஒரு வியாப்தி கிடைக்கிறது. யஹா கரணானாம் பிரேரகா, காரணானாம் பிரேரகா சஹா சசரீரகா அப்படின்னு பார்க்கிறோம். அந்த காரணங்களை பிரேரணை பண்ணி காரியத்தை உண்டு பண்றவனா இருக்கிறவன் சரீரத்தோடு இருந்தா தான் முடியும். அப்படிதான் லோகத்துல தெரியுது. ஆனா இவருக்கு சரீரமே இல்லை. சரீரம் ஏன் இல்லைன்னா இனிமேதான் சிருஷ்டியே பண்ணலாம். சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி உள்ள நிலையை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால இவரால மாயைய பிரேரணை பண்ண முடியாது. ஆகையால நீ சொல்லக்கூடிய இந்த ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ண முடியாது, நிமித்த காரணமா கூட ஆக முடியாதுன்னு யுக்திக்கு விரோதமா இருக்கு உன்மதம் சொல்ற. அசரீரஸ்ய பரமேஸ்வரஸ்ய மாயோபாதான அதிஷ்டானம் நோபவன்னம், அதிஷ்டானம் பிரேரணம் அது முடியாது, உபபன்னமாக இல்லை. ஏன்? லோகே ஷரீரிணஹ ஏவ குலாலாதேகே மிருத்பிண்டாதி உபாதான அதிஷ்டானம் திருஷ்டம். இப்படிதான் பார்த்துருக்கோன்னுட்டார். ஒரு எந்த கர்த்தாவா இருந்தாலும் சசரீரமா இருந்தா தான் அவன் வேலை பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. அத்தः குலாலாதி திருஷ்டாந்தோ விருத்தா. நீ குலாலாதி திருஷ்டாந்தத்தை வச்சு ஈஸ்வரனை சாதிக்கிற நிமித்த காரணம்னு சொல்லி ஸ்ருதியை வச்சுட்டு சாதிக்கிறல. இப்போ எல்லாம் காரியங்க ஜெகத்து கிருத்தியங்குராதிகம் சகர்த்திரிகம் காரியத்வா கடவத்து. கிருத்தியங்குராதிகளுக்கெல்லாம் கர்த்தா நான் காரியத்தை பட்சமா வச்சுருந்தான் கடவத்துன்னு சொன்னேன். ஆனா கிருத்தியங்குராதிகளுக்கு கர்த்தா ஒத்தனை இருந்தாகணும். சகர்த்திரிகம்னா என்ன? கர்த்தா ஒருத்தர் இருந்தாகணும். எப்படி? ஏன்னா அது காரியம், உற்பத்தி ஆகக்கூடிய வஸ்துவா இருக்கு. கடவத்து, கடத்துக்கு எப்படி கர்த்தா குலாலன் இருக்கிறானோ அதே போல இந்த கிருத்தியங்குராதிகள்லாம் இருக்கே, பூமி, முளை வருது, பர்வதம், இதெல்லாமே எடுத்துக்கலாம். நம்ம பண்ணாத உலகத்தை பார்க்கக்கூடிய அத்தனை வஸ்துவையும் எடுத்துக்கலாம். அது எல்லாமே ஒரு கர்த்தாவால செய்யப்பட்டது அப்படின்னு அனுமானம் பண்ணிக்கிறேன். ஆக இந்த அனுமானத்துல திருஷ்டாந்தத்துல குலாலன் எப்படி இருக்கான்? சரீரத்தோடு தான் இருக்கான். சரீரத்தோடு இருந்து அவன் எல்லாம் வேலை பண்ண முடியா இருக்கு. இங்க எப்படி இல்லையே. அதனால இவனால பிரேரணை பண்ண முடியாது. மாயை தானாவே வேலை செய்யட்டுமே.
இவர் பிரேரணை பண்ண முடியல, சரீரம் இல்லாத காரணத்தினால இவரால் அந்த மாயையை, உபாதான காரணமான மாயையை உபயோகப்படுத்த முடியல, பிரேரணை பண்ண முடியல. என்ன இருக்கிட்ட இருந்தா போறது, மாயைக்கே சக்தி இருக்கு, அதுவே வேலை செய்யட்டுமே அப்படின்னு கேட்டா அப்ப என்ன ஆகும்னா, இதை விட நீ சாங்கிய மதத்துக்கு போயிட்டேன்னு கேட்ட. இதுதான் சாங்கிய மதம். அவன் என்ன சொல்றான், மாயத்தான வேலை, மாயன்னே சொல்ல மாட்டான், அந்த ஸ்தானத்துல பிரகிருத்தின்னு இருக்கோ இல்லையோ, அந்த பிரகிருதி தானே வேலை செய்யறது சுதந்திரமாக, அதுக்குதான் பிரதானம் அப்படின்னு பேர் கொடுத்துருக்கான். அப்ப அந்த மதம் உனக்கு வந்தாச்சு. நீ அந்த மதம் விடப்படாதுன்னு சொல்லி அதை காட்டிலும் வித்தியாசமாக நான் ஒத்துருக்கேன்னு சொல்லி, அதனாலதான் ஈஸ்வரன் நிமித்த காரணமாக நான் ஒத்துருக்கேன், அவனுக்கு அதீனமாக மாயையை வச்சுருக்கேன், அவன் சங்கல்பம் படி, ஈஸ்வரனுடைய சங்கல்பப்படி மாய வேலை செய்யறது அப்படின்லாம் ஆரம்பிச்சாரோ இல்லையோ. இப்ப எல்லாம் போயிடுத்து. ஏன்னா பிரதான மாதிரி அந்த பிரகிருதி தானே சுதந்திரமாக வேலை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டா அப்ப சாங்கிய மதமே விடுமே. அனதிஷ்டானே மாயாயாக ஈஸ்வரஸ்ய அனங்கீகாராத் சாங்கிய மதமேவ யுக்தம். இங்க எப்படின்னா, மாயா ஈஸ்வரன் மாயையை அதிஷ்டானம் பண்ணவில்லை, பிரேரணம் செய்யவில்லை, ஆனால் மதத்தை விட ஈஸ்வரன் அங்கீகாரம் பண்ணாத அந்த சாங்கிய மதம் இருக்கே அதுவே தேவையில்லைன்னு. ஏன் அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரேன பிரயோஜனாபாவாத். இந்த ஜெகத்தை உற்பத்தி பண்ணா ஈஸ்வரன் ஒண்ணுமே பண்ணல, அவர் கர்த்தாவும் இல்லை, உபாதானம் இல்லைன்னு ஏன் சொல்லிட்டேன். அப்ப ஜெகத்துக்கும் அவருக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. அப்ப ஜெகத்காரணமா இல்லாத அந்த ஈஸ்வரனை நீ எப்படி அனுமானம் பண்ண முடியும்? அவரை ஒத்துன்னு என்ன பிரயோஜனம்? அதுக்கு நீ பேசாம உன்னை விட அதுவே தேவையில்ல, சாங்கிய மதம் தேவையில்லை.